வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவசு வருடத்துல சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த விசுவாவசு வருடத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க போதுங்க. இந்த புத்தாண்டு பலன்ல நமக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்மராசியோட அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா நம்ம பார்க்க போறோம். பொதுவே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மாதத்துல ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல இருந்து இந்த ஒரு வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாதத்துல இந்த வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா மனசுல பட்டதை ஓப்பனா பண்ணக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. ஆனா சிம்ம ராசிக்கு இந்த 2025 இந்த விசுவாவசு வருடத்துல சில தடுமாற்றங்களும் வரலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த விசுவாவசு வருடத்துல அஷ்டம சனியா நிகழ போறாரு. இந்த அஷ்டம சனி நிகழ்றதுனால நமக்கு பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான பலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். நீங்க நல்லது பண்ணா கண்டிப்பா சனி பகவான் நல்லது பண்ணுவார். நீங்க கெட்டது பண்ணால் சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவார். சனிங்கிறது ஒரு நீதி நேர்மை, ஒரு கர்மகாரகம், ஒரு நீதிபதினு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போதுங்க. அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆடம்பர வாழ்க்கை நீங்க கொஞ்சம் முழுமையா தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யாரையும் நம்பாம யாரையும் சார்ந்து போகாம இருந்தா உண்மையுமே உங்களுக்கு நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா அசையா சொத்துல நீங்க இந்த வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் என்னால வீடு கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் எல்லாமே கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வீடு கட்டிட்டு பாதியில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கு. நம்மளால வீடு ஆசைப்படி வீடு கட்டணுமே, நம்ம அந்த இடத்துக்கு கட்டவே முடியல, அந்த முழுமையா நம்மளால முடிக்க முடியலையே. நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு கூட வாடகை வீட்டுல இருப்பாங்க. சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. நம்ம சொந்த வீட்டுல போய் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், பூர்வீகத்தினால வந்த ஒரு பாதிப்புகள் எல்லாமே விலகும். சொந்த பந்தங்கள் நிறைய பேர் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. அவங்களுமே கூட உங்களுக்கு அந்த பகைய மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வருடம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாகன யோகங்கள், சரிங்களா? இந்த வாகன யோகங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. எனக்கு கேட்டீங்கன்னா இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆடம்பர வாழ்க்கையை நீங்க தேடி போகாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் அதிகமா நம்பாதீங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவுல ஒரு அன்புக்கு அடிமை. உங்ககிட்ட யாராவது அன்பா பேசினாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அடிமை ஆயிடுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது அதிகாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கேள்வியும் கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா கூட இருக்கும். அதனால இந்த அஷ்டம் சனியினால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. சுப விரயங்கள் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். அசையா சொத்துல
நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்துல வந்து நீங்க திருமணங்கிறது தாராளமா பண்ணலாம். இப்ப திருமணம் பண்ணும் பொழுது, அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் குடுக்காது. நெறைய பேர் வந்து அஷ்டம சனி நடக்குது. இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முதல் ஆரம்ப பாதையிலேயே நீங்க அந்த திருமண யோகங்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம கடன் தொல்லைகள். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நண்பர்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரையுமே நம்பாம, நீங்க முழு பலனா, முழு நம்பிக்கையா உங்க மேல் நம்பிக்கை வச்சு, நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன்ல ரொம்ப கடன் வாங்கி நம்ம எல்லாமே நம்ம பண்ணிடலாம். நம்ம கடன் வாங்கிட்டோம்னா நம்ம கட்ட முடியும். அப்படின்னு சொல்லி கடன் வந்து அதிகமா வாங்காத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கிட்டீங்கன்னா, கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகாது. நீங்க ரூ. 2 கடன் கட்டுனீங்கன்னா, மறுபடியும் ரூ. 4 கடன் வாங்க தான் பார்க்குமே தவிர, கடன் கட்டுறதுக்கு விடாது. இரவு நேரங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல போறது தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கேட்கறாங்க, உறவினர்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வண்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போறதோ, அது எதுவுமே நீங்க பண்ணிறாதீங்க. அத நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த வருடம் வந்து குரு பகவான் இருக்க போறாரு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கேது பகவான் உங்க ராசிக்கு இந்த வருடம் இருக்க போறாரு. கேது பகவானே ஆல்ரெடி வந்து ஒரு ஞானக்காரர். ஏதாவது ஒரு திங்கிங், ஏதாவது ஒரு யோசனைகள் நீங்க பட்டுட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள போட்டு எதுவுமே குழப்பிக்காம, ஒரு தைரியத்தோட நீங்க செயல்படுங்க. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மற்ற கிரக நிலைகளோட சப்போர்ட்டும், உங்க ராசிநாதனோட சப்போர்ட் நீங்க இருக்கிறதுனால, பெரிய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. இடமாற்றங்கள் பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். அது இல்லாம நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க நமக்கு அது வேணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது உங்க கைவிட்டு போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டுன்னா உடல் ஆரோக்கியம் மேல அக்கறை இல்லாம தொழில தான் முக்கியம், எனக்கு நண்பர்களா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிருப்பீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் அக்கறையா நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை விலகும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரலாம். தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவிகள் தேடி வரலாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளா கூட இது அமையும். பட் நம்ம என்னதாவது வந்து ஒரு பொது பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது அக்யூரேட்டா இருக்குமானா பாத்தீங்கன்னா ஒரு 30% நல்லா இருக்குங்க. இதே உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, அது முழுமையான சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஆரம்ப கட்டத்திலே உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து, அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.